காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் பாடினோம், தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். கர்த்தர் நம் பலனும் நம் கீதமுமாக இருக்கிறார். இந்த 4 மாதங்களும் அவரே நம்முடைய அடைக்கலமாக இருந்து, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்து நடத்தி வந்திருக்கிறார். நாம் பாடினபடியே, கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். அவர் சுமந்து கொண்டார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். இந்த நாள் வரைக்கும் அவரே நம்மை நடத்தி வந்தார். அது தேவன் நம்மை நடத்தினபடினால, அவர் நடத்தினபடினால அவர் ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்போமா? ஒரு சில மணித்துளிகள் கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, நன்றி ராஜா, நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. சொல்லுவோமா? நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்களாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்களாம்பா வேறு துணையில்லை. தேவைகள் 1000 என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீ. அறிக்கை செய்வோமா? தேவைகள் 1000 என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, வேறு துணையில்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணையில்லை. மனிதனின் தூஷணை மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதனின் தூஷணை மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு பொது கலக்கவில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணையில்லை. ஆமென். நீங்க தாம்பா என் நம்பிக்கை. மீண்டும் சொல்லுமா? தேவைகள் 1000 என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் 1000 என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை. கர்த்தரை நோக்கி, தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நாமே. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் நீங்க தாம்பா, நீங்க
தான்ப்பா என் நம்பிக்கை. இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி, இயேசுவே நீங்க தான்ப்பா இந்த மாதம் முழுவதும் என் நம்பிக்கை, என் கோட்டை, என் அரண் நீங்க தான் ஆண்டவரே. நீரை நடத்தி செல்லும் என்று சொல்லி கேட்போம். மீண்டும் சொல்லுமா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு. நீங்க இயேசுவே ஒருவர் மாத்திரமே, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும். கரங்களை உயர்த்தி, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு. ஆமே, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி. ஆமாண்டவரே, இந்த 4 மாதங்களில் எங்களை நடத்தி வந்த தேவன், இந்த புதிய மாதத்திலும் எங்கள் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தரை நோக்கி, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் தேவன், நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி இந்த காலை வேளை அறிக்கை செய்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இந்நாள் இருந்து அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். பயப்படாத என் துணைக்கிறேன் என்று சொல்லி வலது கையை பிடித்தவர், நீர் துணையாளராக இருக்கிறீர், நீர் நடத்தி செல்லுவீர். எந்த பாதையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல இந்நாள் வரைக்கும் சுமந்து கொண்டு வந்தீர், இனிமேலும் தாங்குவீர், ஏந்துவீர், சுமப்பீர். ஏசாயா 46:3-4 வசனங்களின்படி ஆண்டவரே, 4ஆம் வசனத்தின்படியே, இம்மட்டும் தாங்கினவர், இம்மட்டும் ஏந்தினவர், இம்மட்டும் சுமந்தவர் ஆண்டவரே, இனிமேலும் தாங்குவீர், இனிமேலும் தப்புவிப்பீர், இனிமேலும் சுமந்து கொண்டு வருவீர். முதிர் வயது மட்டுக்கும் அப்படியே செய்வன் என்று சொன்னவர், நரை வயது மட்டும் அப்படியே செய்வன் என்று சொன்னவர். சுமந்துக்கிற கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும், வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதி பலியில் ஏழுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசுவின் ஈடி நிற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமாகிய சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாகவும் இந்த நாளின் செய்தியாகவும் தேவன் கொடுத்த வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வருவோம். ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவர், நமக்காய் எல்லாவற்றை செய்து முடிக்கிறவர், நம்மோடு கூட இருந்த ஆளுகை செய்கிறவர். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 73:26. சங்கீதம் 73:26. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God is the strength of my heart and portion forever. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனே என் கன்மலை. ஆசாப் சொல்லுகிறார், தேவனே என் கன்மலை. அந்த கன்மலையா 1 கொரிந்தியர் 10:4. அந்த கன்மலை கிறிஸ்துவே. சங்கீதம் 18:2, 92:14. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் அடைக்கலமும் என் துருகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமானார். கர்த்தர் என் கன்மலை. ஆமென். ஏசாயா 26:4 சொல்கிறது, யெகோவா தேவன், அவர் என்றென்றைக்கும். 26:26, 26:4 வாசிங்க. கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள்,
கர்த்தராகிய யெகோவா கண்மலையாய் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலை, என்றென்றைக்கும் கண்மலை. இந்த தேவனை தவிர வேற யாராவது தேவன் உண்டா? ஏசாயா 44:8, இந்த தேவனை தவிர வேற தேவன் உண்டா? அல்லது வேற கண்மலை தான் உண்டா? இல்லையே, ஒன்றையும் ஒருவனையும் அறியேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய கண்மலை, என் இருதயத்தின் கண்மலை என்று சொல்கிறார் அசாப். அதாவது கண்மலையை போல அவர் நம்மை பலப்படுத்துவார். எனது உள்ளமும் உடலும் நைந்து போயின, என் உள்ளத்தின் அரணும் என்றென்றைக்கும் எனக்குரிய பங்குமாய் இருக்கிறார் என்று இப்பொழுதுள்ள புதிய மொழிபெயர்ப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. I have strong and glorious presence protecting and anointing me forever, you are my knee என்று இன்னொரு ஆங்கில திருப்பத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இருதயத்தின் கண்மலை என்று சொல்லும்போது, நொய்ந்து போன நேரத்திலே, மனம் நொந்து போன நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இருதயத்தை அவர் அரணாய் இருந்து பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிறவர் தேவனே, என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்துவே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி அவர் பலப்படுத்துகிறார்? இந்த கண்மலையாம் தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார்? செய்தியின் தலைப்பு கண்மலையாம் தேவன் எப்படி பலப்படுத்துகிறார்? கண்மலையின் தேனினாலே உங்களை என்னையும் திருப்தியாக்குகிறார். தேன் அது என்ன செய்கிறது? கண்களை தெளிவிக்கிறது. தேன் சரீரத்தை பராமரிக்கிறது, ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருகிறது. 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், உபாகமம் 32:13 வாசிக்கிறோம், கண்மணியின் தேனினாலே அவர் திருப்தியாக்குறது. அது மட்டுமல்ல, கண்மலையிலிருந்து எண்ணெய் வடிகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். கண்மலையிலிருந்து வடியும் எண்ணெயால் நிரப்புகிறார் என்று யோபு 29:16 வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு 29:6 அந்த நாட்களிலே வனாந்தரத்திலே ஜனங்கள் வரும்போது கண்மலையிலிருந்து தண்ணீரை கர்த்தர் சுரக்க பண்ணினார். அந்த கண்மலையிலிருந்து இந்த தண்ணீரைத்தான் ஜனங்கள், தேன் அது தேவ வசனத்தின் அடையாளமாய் இருக்கிறது. தேன் அது தேவ வசனத்தின் அடையாளமாய் இருக்கிறது. சங்கீதம் 19:10, சங்கீதம் 19:10, 119, 103 அவை பொன்னிலும் மிகுந்த பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது. எது அவை என்றால் எவை? முன்னாடி உள்ள வசனம் கர்த்தருடைய சொற்கள், கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள். 119, 103 வசனம், 119:3, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், அவை என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். ஆக ஆண்டவாய கர்த்தர் இந்த கண்மலையிலிருந்து தேன் போன்ற வசனங்களை நமக்கு கொடுக்கிறார். கண்மலையாகிய கிறிஸ்து அன்றைக்கு மலை பிரசங்கத்திலே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு அகில உலகத்திலும் சட்டங்களாய் இருக்கிறது. தேவனுடைய சட்டங்கள், நாட்டின் சட்டதிட்டங்கள் தேவன் கொடுத்த அந்த மலை பிரசங்கத்திலிருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. அன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு சீனாய் மலையிலிருந்து கொடுத்ததான அந்த நியாய பிரமாணங்கள் தான் இன்றைக்கு திட்டங்களாகவும் சட்டங்களாக இருக்கு. அருமையான தேவ பிள்ளையே, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களில் வாசிக்கிறபடி, எவன் ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறானோ அவனை கண்மலையின் மேல் கட்டப்பட்டு வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வெள்ளம் வரலாம், மழை பெய்யலாம், பெருங்காற்று அடிக்கலாம்,
எது வந்தாலும் வீழாது. ஏனென்றால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு. தேவப்பிள்ளை, இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கும். ஆண்டவர் கண்மலையிலிருந்து வருகிற இந்த தேனினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். கண்மலையிலிருந்து எண்ணெய் வருகிறது என்று சொல்லி யோபு 29:6 வாசித்தோம். எண்ணெய் அபிஷேகத்தின் அடையாளமாக இருக்கிறது. சங்கீதம் 92:10 சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறான், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் நம்மை அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 1:21 கிறிஸ்துவுக்குள் ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியால் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென். ஸ்திரப்படுத்துகிறார், அபிஷேகத்தினாலே ஸ்திரப்படுத்துகிறார். என்னுடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையினாலே ஸ்திரப்பட வேண்டும். என் இருதயம் பலப்பட வேண்டும் என்றால் ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே பலப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும். இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது, ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டது. தண்ணீர் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணக்கூடியது. எபேசியர் 5:25 தம்முடைய திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினாலே அவர் நம்மை சுத்திகரிக்கிறார் என்பதாக எபேசியர் 5 வாசிக்கிறோம். வசனம் வாசிப்போம். தண்ணீர் முழுக்கினாலே அவர் 26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. ஆக இருதயம் சுத்தமாயிருந்தால் மனதிலே அமைதி இருக்கும், அமைதி இருக்கும். அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பலன். ஆண்டவர் என் இருதயத்தின் கண்மலையாய் இருக்கிறார் என்றால் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். தம்முடைய வார்த்தையால், தம்முடைய வல்லமையான அபிஷேகத்தால், பரிசுத்தத்தால். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பலமாகிய கண்மலை. பலனான கண்மலையும் என் அடைக்கலமும் என் தேவனுக்குள் இருக்கிறது. ஏசாயா 17:10, சங்கீதம் 62:7. ஆகையால் கர்த்தருடைய பலன் உன் பலன். 62:7 உன் பலனாகிய கண்மலை. என் இருதயத்தின் கண்மலை என்னை பலப்படுத்துகிற ஒரு கண்மலையாயிருக்கிறார். ஆமென். என்னதான் பலன் இருந்தாலும், சரீர பலன் இருந்தாலும், ரட்சிப்பு அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் என் பிதாவே, நீரே என் தேவன், நீர் என் பிதா, நீர் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லி 89:26 சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த உபதேசங்கள், சிலுவையை பற்ற இந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. தேவன் நம்முடைய ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? உளையான சேற்றிலே கிடந்தோம். 42 சங்கீதம், உளையான சேற்றிலே கிடந்தோம். ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்தார், நம்முடைய இரத்தத்தால் கழுவினார். இன்றைக்கு நம்முடைய கால்களை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நிறுத்தி வைத்து அடிகளை உறுதிப்படுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தின அந்த இரட்சணிய கண்மலை அவர். உங்களை ரட்சிக்கத்தான் அந்த கண்மலையாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவருடைய மார்பு கிழிக்கப்பட்டது. யோவான் 19:34 வாசிக்கிறோம். ஒரு போர் சேவகன், ஒரு 100க்கு அதிபதி அவருடைய விழாவை குத்தினான். இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே எத்தனை எத்தனை காயங்கள், அந்த கண்மலையில் தான் எத்தனை வெடிப்புகள். மகனே, மகளே, பாரத்தோடு, வியாதியோடு, பாவத்தோடு பரிதபிக்கிற நிலைமையில் இருக்கிற எனக்காக, உங்களுக்காக கண்மலையிலே அவரிடத்திலே ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். யாத்திரா 33:21 என் அண்டையிலே உனக்கு ஒரு இடம் உண்டு,
நீ கண்மலையிலே வந்து நில்லு. ஏனென்றால் அந்த கண்மலையாய கிறிஸ்துவிடத்திலே நீங்களும் நானும் வந்து விட்டால், அவர் சமூகத்திலே நின்று விட்டால், அந்த கண்மலையின் வெடிப்பிலே நம்மை மறைத்துக் கொள்வார். கண்மலையின் வெடிப்பிலே தங்குகிற புறாவை போல, நம்மை புறாக்களை போல கபடற்றவர்களாய் கர்த்தர் நிலை நிறுத்துவார். ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்முடைய பாடுகள் வேதனைகள் நீங்கி நாம் அமைதியை பெறுவதற்கு ஒரு அருமையான இடம் சிலுவையில் என் ஆண்டவர் நேசர் சிந்தின இரத்தமும் அந்த காயங்களும். அந்த கண்மலையின் வெடிப்பிலே அன்றைக்கு மோசேயை வைத்தார், அவனுடைய முகத்தை மறைத்தார். மகனே மகளே, இன்னைக்கு உன் ஆத்தும தாகம் தீர, உன் வாழ்க்கையின் எல்லா ஏக்கங்களும் மாற கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலத்த துருகமாய் இன்றைக்கு அவர் இருக்கிறார். அவங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். 61 சங்கீதம் 2 வசனம், என் இருதயம் தொய்யும் போது, நான் மனம் நொந்து கிடக்கும் போது நான் கூப்பிடுவேன். பூமியின் கடையாந்திரங்களில் இருந்தும் அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். எட்டாத உயரமான கண்மலையிலே கொண்டு போய் நிறுத்தும். கண்மலையின் மேல் கால்களை நிறுத்துகிற தேவன் மட்டுமல்ல, பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, மனம் நொந்து போகும்போது நீங்கள் அவரிடத்தில் ஜெபித்தால் அவர் உயரமான இடத்திலே உன்னதத்திலே மறைவாக ஒளித்து வைத்து அவர் பாதுகாப்பார். சங்கீதம் 27:5 வேதம் இப்படி சொல்கிறது, தீங்கு நாளில் 27:5 கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆகையால் இந்த ஆண்டவர் நம்முடைய இருதயமாகிய கண்மலை, அவர் நம்முடைய கண்மலை, இருதயத்தின் கண்மலை. அவர் நம்மை பலப்படுத்துகிற பலனான கண்மலை, நம்மை ரட்சிக்கிற ரட்சணிய கண்மலை, உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட கண்மலை, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தாகங்களையும் ஏக்கங்களை தீர்க்கிற தாகம் தீர்க்கும் கண்மலை. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே என்று ஒரு பக்தன் பாடுகிறார். இன்றைக்கும் உடைய வாழ்க்கையின் எல்லா தாகங்களும் எல்லா ஏக்கங்களும் எல்லா தேவைகளையும் சந்திக்க இந்த கண்மலையின் அண்டையிலே வாருங்கள். 71 சங்கீதம் 3 வசனம், ஆண்டவரே நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக நீர் இரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை என்று சொல்லி அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புவோம், அவரிடத்திலே வருவோம், நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவரை நம்புவோம், எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நம்புவோம். 94 சங்கீதம் 22 வசனம், அவரே நான் நம்பி இருக்கிற கண்மலை. கர்த்தரை நம்புங்கள், அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்பி இருக்கிற கண்மலை. வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, என்ன செய்வேன் தெரியாது இருக்கும் போது அவர் உங்களுக்கு வாழ கற்றுக் கொடுப்பார். பிரச்சனைகளை பேஸ் பண்ணுவதற்கு சொல்லிக் கொடுப்பார். ஏனென்றால் சங்கீதக்காரன் சொல்கிறார் 144:1, என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலை, எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற கண்மலை. வாழ்க்கையில் நான் எப்படி நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, மனிதர்கள் மத்தியிலே நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எனக்கு போதிக்கிற படிப்பிக்கிற என் கண்மலை அவர். ஆமென். அதனாலே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த தேவனாகிய கர்த்தர் எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், ஆண்டரை அறியாதவர்களாக, புறஜாதிகளாக, அந்நியர்களாக இருந்தோம். இங்கு இருக்கக்கூடிய 1-2 பேரை தவிர நாம் எல்லாம் கிறிஸ்துவை அறியாத புறஜாதிகளாக இருந்தோம்.
அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஆண்டவர் உருவாக்கினார். அவர் நம்மை ஜெனிப்பித்தார். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை ஜெனிப்பித்தார், மறுபடியும் ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1 அதிகாரத்தில் வாசிக்கிற வண்ணமாய் அந்த வேத வார்த்தைகள், அந்த வேத வசனங்கள் உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜெனிப்பித்தது. ஆமென். அழிவுள்ள வித்தினாலே அல்ல. 1:23 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் நிலைநிற்கிறதும் ஜீவனுள்ள வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்மை மறுபிறப்பு அடைய செய்திருக்கிறார், நம்மை புதிய மனுஷனாக பெற்றெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். என்னை பெற்றெடுத்தவரும் நீர்தானே, என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, எனக்கு பேர் வைத்தவரும் நீர்தானே, என்னை வளர்த்தவரும் நீர்தானே. கண்மலையே கண்மலையே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று ஒரு பக்தன் பாடுகிறார். இது போல உங்களை பெற்றெடுத்த கண்மலை 32:18 உபாகமம் நம்மை ஜெனிப்பித்த கண்மலை, நம்மை பெற்றெடுத்த தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை என்னையும் நம் தேவன் பெற்றெடுத்தார். ஒருவேளை சரீரத்தில் என் தாய் தகப்பனாக என்னை பெற்றெடுத்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நான் ஒரு தேவனுடைய பிள்ளையாய், மறுபடியும் பிறந்த பிள்ளையாய், ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளையாய் இருப்பதற்கு கர்த்தராகிய தேவன் என்னை ஜெனிப்பித்திருக்கிறார். அந்த தேவனை ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்னை திருப்தியாக்குகிற கண்மலையாய், என்னை பலப்படுத்துகிற கண்மலையாய், என் வாழ்க்கையின் ஏக்கங்கள் தாகங்களை எல்லாம் தீர்க்கிற கண்மலையாய், என்னை ரட்சித்த ரட்சணிய கண்மலையாய் இன்றைக்கு அவர் இருக்கிறார். இன்றைக்கு நான் இம்மட்டும் நிர்மூலமாகாதபடிக்கு என் வாழ்க்கையின் நம்பிக்கையின் கண்மலையாய் எல்லா சூழ்நிலையிலும் என்னை உயர்த்தி வருகிறார். போராட்டங்கள், வேதனைகள், தீங்குகள், பிரச்சனைகள் வரும்போது அவர் ஒளித்து வைத்து இந்த கண்மலையில உயர்த்தி வைக்கிறார். என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்றிருக்கும் போது, யாரிடத்தில் போவேன் என்று சொல்லி கதறும் போது அவர் வந்தடையத்தக்க ஒரு கண்மலையாக எனக்காக உங்களுக்காக இருக்கிறார். அந்த தேவனை நாம் மறந்து விட்டோமா? உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாயா? மறந்துட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்படி சொல்றாங்க, கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர் என்று சங்கீதக்காரன் தாவீது புலம்பினது போல, 42:6 சங்கீதத்தில் சொன்னது போல, ஆண்டவர் மறக்கவில்லை, நாம் தாம் அவரை மறந்து விட்டோம். ஆனால் அவரை பார்த்து, கண்மலையாம் தேவனே நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? என் தேவனே என்று சொல்லி நாம் தேவன் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. மறக்காத தேவன், அந்த தேவனை நாம் இன்றைக்கு மறந்திருந்தால் அவரிடத்தில் மறுபடியும் வருவோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி கூப்பிடுங்க. வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கண்மலையை நோக்கி பாருங்கள். 51:1 ஏசாயா, தேவனுக்காக உங்களை தனியாக பெரிய கூட்டத்திலிருந்து செதுக்கி வெட்டி எடுத்து தனக்காக ஒரு சிறப்பான மக்களாய் நம்மை நிலைநிறுத்துவதற்காக நம்மை வெட்டி எடுத்தாரே, நம்மை தோண்டி எடுத்தாரே, தனக்கென்று வைத்தாரே. நான் எந்த நிலைமையில, எந்த குழியில, எந்த துறவில, எப்படிப்பட்ட நிலைமையில கிடந்தேன், இன்றைக்கு தேவன் என்னை எப்படி நிறுத்தி இருக்கிறார். ஒருவேளை உணவில்லாமல் அலைந்த நாட்கள், பட்டினியிலும் பசியிலும் நடந்த நாட்கள், தூங்குவதற்கு இடமில்லாமல் தெருவிலும் பிளாட்பாரத்திலும் ரயில்வே ஸ்டேஷனுடைய சைக்கிள் ஸ்டாண்டில் கிடந்த அந்த நாட்களே எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். தனி ஒருவனாக தழிக்கப்பட்டு இந்த பகுதிக்கு வந்த நாட்களை நினைக்கிறேன். என்னை தேவன் தோண்டி எடுத்தார்.
என்னை எப்படிப்பட்ட அந்த கிணத்திலிருந்து, பாலும் கிணத்திலிருந்து, அந்த துறவிலிருந்து இன்னைக்கு தூக்கி எடுத்து உன்னதத்தில் என்னை வைத்ததை நான் மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி தம் கரங்களால் தூக்கி என்னை உயர்த்தி வைத்திருக்கார் உன்னதத்திலே. 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், மறுபடியும் அதை பார்ப்போம். அங்கே பார்க்கும்போது உளையான சேற்றிலே தூக்கி எடுத்து இன்றைக்கு கண்மலையின் மேல் காலை நிறுத்தினீர். ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த கண்மலை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வந்தடையத்தக்க கண்மலை. நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்களின் நேரத்திலே நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்து எட்டாத உயரமான இடத்திலே உங்களை உயர்த்துகிற அந்த தேவனுடைய இடத்திலே வாருங்கள். உன்னத பாட்டு 2:11 சொல்கிறது, கண்மலையின் வெடிப்பிலே தங்குகிற புறாவை போல நீங்களும் நானும் மாறும். அவர் நம்மை போஷிப்பார், அவர் நம்மை திருப்தியாக்குவார், அவர் நம்முடைய எண்ணெயினால் நிரப்புவார். உங்களுக்காக எனக்காக இந்த வனாந்திர வாழ்க்கையிலே தண்ணீரை சுரக்க செய்வார். என் கண்மலையானவரே, அவர் உங்களை என்னை காப்பார். தீங்கு நாலு கூடாரத்தில் மறைத்து கண்மலை மேல் வைத்து அவர் பாதுகாப்பார். நம்முடைய இருதயம் தொய்ந்த நேரத்திலே நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்களை என்னையும் வாழ கற்றுக் கொடுப்பார். இந்த தேவன் என் இருதயத்தின் கண்மலை, இருதயத்தின் கண்மலை, பலனான கண்மலை, இரட்சணிய கண்மலை, எனக்காய் அடிக்கப்பட்ட கண்மலை, என் தாகங்களை தீர்க்கிற கண்மலை, என்னை ஜெனிப்பித்த கண்மலை, என்றென்றைக்கும் நான் வந்தடையத்தக்க கண்மலை. இந்த கண்மலையாம் தேவன்தான் என் வாழ்க்கையின் பங்காக, என் வாழ்க்கையின் சொத்தாக இருக்கிறார். அவன் சொல்கிறான் 119:57, தேவனுடைய வசனத்தை கை கொண்டான், மகளே மகனே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காயிருப்பார். 1000 வேலைகள் இருந்தது. வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரிப்பதற்காக மார்த்தாள் அங்கும் இங்கும் அலைமோதி அநேக காரியங்களை செய்து கவலைப்பட்டு கலங்கினார். ஆனால் அவருடைய பாதத்தில் அமர்ந்த மரியாளோ, லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். கர்த்தரிடத்தில் எனக்கு பங்கு உண்டு என்று ஆத்துமா சொல்லட்டும். புலம்புகிற நேரத்திலே, புலம்பல் 3:24, புலம்புகிற நேரத்திலும் கூட கர்த்தர் என் பங்காய் இருக்கிறார், என் சொத்தாய் இருக்கிறார், என் சுதந்திரமாய் இருக்கிறார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரமும் எனக்கு உண்டு. சங்கீதம் 14:5-6. ஆகினாலே தேவனிடத்திலே பங்காயிருக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் 142:6 அவர் நம்முடைய பங்காயிருக்கட்டும். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை, எபிரேயர் 3:14, ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையை நாம் கடைசி வரை 3:14 எபிரேயர் கடைசி வரை பற்றி கொண்டிருந்தால் நாம் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆகையால் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கண்மலையாம் தேவனாம் இருக்கிறார். கண்மலையாம் தேவன். கண்மலையே, எப்படிப்பட்ட கண்மலை? அவர்தான் என் இருதயத்தின் கண்மலை, அவர்தான் என் பலமாகிய கண்மலை, அவர்தான் இரட்சணிய கண்மலை, அவர்தான் எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்ட கண்மலை, அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் தாகங்களை, ஏக்கங்களை, தேவைகளை சந்திக்கிற கண்மலை, நம்மை மூடி பாதுகாத்து எட்டாத உயரத்திலே வைக்கிற பாதுகாக்கிற கண்மலை, என்னையும் உங்களையும் ஜெனிப்பித்த அந்த கண்மலை. இந்த கண்மலையை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்வோம். அங்கே நம்முடைய வாழ்க்கையின் கூடுகளை கட்டுவோம். அதன் வாயிலே நாம் தங்கும் இடங்களை வைப்போம். கண்மலையின் வெடிப்புக்குள்ளே நம்மை மறைத்துக் கொள்வோம். பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றும் சேதமாகாதபடி கர்த்தர் நம்மை காப்பார்.
அவர் நம் பங்காளியாய் இருக்கிறார். அவர் நம்முடைய பங்காளியாய் இருக்கிறார். அவருடைய உடன் சகோதரராய் இருக்கிறார். அந்த தேவனிடத்திலே நம்முடைய பங்கை வைத்துக் கொள்வோம். அவரையே நம்முடைய சொத்தாக சுகமாய் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கண்மலையாக, அப்படிப்பட்ட பங்காக இந்த நாளில் இருக்க நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். God is the strength of my heart, strength of my heart and portion forever. தேவன் என் பலன், தேவன் என் கண்மலை. God is the rock and the strength of my heart. தேவன் உங்களை பலப்படுத்துவார். இருதயம் தொய்ந்து போயிருக்கிற நீங்கள், உங்கள் வாழ்க்கை எட்டாத உயரத்திலே, மனிதர்கள் உங்களை பிடிக்க முடியாத இடத்திலே உங்களை உயர்த்துகிற ஒரு கண்மலை. துறவிலே கிடைந்த பாலும் கிணற்றிலிருந்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் கால்களை உறுதிப்படுத்தி உயரமான இடத்திலே நிறுத்துகிற அந்த தேவன், பலவீனப்பட்ட நேரத்திலே தம்முடைய வார்த்தைகளால், வல்லமையால், அபிஷேகத்தால், பரிசுத்தத்தால் இந்த தேவன் உங்களை திருப்தியாக்குகிற கண்மலை. அவர் உங்களை திருப்தியாக்குவார். ரட்சிப்பால் அலங்கரித்த தேவன் உங்களுக்காய் அடிக்கப்பட்ட கண்மலையா அவர் இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த கண்மலையிலே ஒரு வெடிப்பு உண்டு. இந்த கண்மலையிலே, இந்த சிலுவையிலே, இந்த ஆண்டவர் இயேசுவிலே ஒரு காயங்கள் உண்டு. அந்த காயங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையை வைப்பீர்கள் என்றார். அந்த இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளுக்குள் உங்களை வைப்பீர்கள் என்றார். ரட்சிப்பு உண்டு, சுகம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு. உன் தேவைகள் சந்திக்கப்படும். வனாந்தர வாழ்க்கையிலே உங்கள் தேவைகளை சந்திக்கப்படும். அவர் உங்களை மறந்து விடவில்லை. அவர்களை ஜெனிப்பித்தவர், உங்களை பெற்றெடுத்தவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்களை வளர்த்து ஆதரித்தவர், இந்நாள் வரையும் உங்களை காக்க இந்த ஆண்டவர் இன்றைக்கு என் இருதயத்தின் கண்மலையாய் இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிறாரா? அன்புள்ள பிதாவே, என் அருமை இரட்சகரே, இருதயம் நொந்து போய் வந்திருக்கிறவர்களுக்கு, தொய்ந்து போய் வந்திருக்கிறவர்களுக்கு, தீங்குகளும் பிரச்சனைகள் மத்தியிலே நான் என்ன செய்வேன், எங்கே போவேன் என்று கதறிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, பலனற்ற நிலைமையிலே, உதவியற்ற நிலைமையிலே ஆண்டவரே என்று உம்மை நோக்கி கூப்பிடுறவனுக்கு நீ படிப்பிக்கிறவராய், கற்றுக் கொடுக்கிறவராய், தேவைகளை சந்திக்கிறவராய், குறைகளை நிறைவாக்குகிறவராய் நீ இந்த நாளிலே இருப்பீராக. பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பீராக. எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும்,
ஆரோக்கியம் உண்டாகட்டும், அந்த பாதுகாப்பு உண்டாகட்டும், பராமரிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கண்ணீரை துடைத்தரும், கவலைகளை விசாரித்தரும். இந்த நாட்களிலே வெளி ஊர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஆண்டவரே கடந்து செல்ற பிள்ளைகள் மேலே உடைய கரம் வைக்கப்படுவதாக. கர்த்தர் பாதுகாப்பீராக. படிப்பின் ரிசல்ட்டுக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாக இந்த நாளிலே தொழிலாளர்கள் ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். வேலை செய்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும். ஒரு சொட்டு ரத்தமோ காயமோ வராதபடி கர்த்தர் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, நீ அனுகிரகம் செய். இந்த மாதத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய சபையை கர்த்தர் வளர்த்து வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு, தயவுள்ள பராமரிப்புக்கு, பரிசுத்த வசனத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய வசனத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.